Assalamualaikum, welcome to our channel. This is Amy Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான இஃப்தார் ரெசிபி கூட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் சேர்த்து எக் பஃப்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ணேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் கூல் பண்ண வச்சுக்கிட்டேன் நார்மல் டெம்பரேச்சர் வர்றதுக்காக. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்க்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணலை. இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச கட் மசாலா தூள், அது இல்லாட்டினா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சிக்கன் கூட மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வரட்டேன். சிக்கனில் மசாலா எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக 1/4 கப் மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வேகிறதுக்காக. சிக்கன் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெந்து இந்த ஸ்டேஜில் நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சிக்கனை வேக வச்சு சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் இல்லாமல் ஆனியன் மட்டும் போட்டு சேர்த்தோம் அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது இப்போ நான் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்து இது கூட கரம் மசாலா, பெப்பர், அப்புறம் ஏதாவது மீட் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் மட்டும் சேர்க்க போகும்போது ஆனியன் சேர்த்ததோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முட்டை அவிச்சு எடுத்துட்டேன். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா நல்லாவே ஆறிடுச்சு. ஃப்ரோசனில் உள்ளதுமே நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு பஃப்ஸ் ஷீட். இப்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஓவன் ப்ரீஹீட் பண்ணிட்டேன்னா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஷீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பஃப்ஸ் ஷீட்டில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஹாஃப் பாயில் வச்சுக்கிற முட்டை வச்சும் பண்ணலாம், முட்டை எல்லாமே பண்ணலாம். பட் பஃப்ஸ் அப்படின்றாலே முட்டை பஃப்ஸ் தான் சூப்பர். மட்டன் சேர்த்துக்கலாம், ப்ரான் சேர்த்துக்கலாம், பீஃப் சேர்த்துக்கலாம். பீஃபு, மட்டன் எல்லாம் சேர்க்குறதா இருந்தால் மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து கீமா மட்டும் நம்ம அந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா ஆனியன் நல்லா குக் ஆகிடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும். நீங்கள் சிக்கன், மட்டன் எதுவும் சேர்க்கலை அப்படின்னா லாஸ்ட்டாக முட்டைக்கோஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முட்டைக்கோஸ் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் இதுக்கு சிக்கன் மசாலா தான் சேர்த்துருந்தேன். எந்த மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது எல்லா பஃப்ஸும் உள்ளக்க ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே எக் வாஷ் பண்ணிக்கலாம். எக் நல்லா பீட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ண போகும்போது நமக்கு அந்த முட்டை ஸ்மெல் வரும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க தேவையில்லை. அதுதான் அந்த க்ரன்ச்சியாக கலர் மாதிரி ரொம்ப சூப்பராக வர்றதுக்காக நம்ம எக் வாஷ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பட்டர் சேர்க்குறது இந்த மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எக் வாஷ் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஃப்ஸ் ரெடியாகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. உள்ள ஸ்டஃபிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பஃப்ஸுக்கு இங்கே எனக்கு நிறைய பேர் அடிமைன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பஃப்ஸ் செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப குஷியாகிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டீ டைமில் இது செஞ்சு சாப்பிட போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பஃப்ஸ்னால் நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். இங்கே பஃப்ஸ் கிடைக்கவே இல்லை. சரி, நம்மளே களத்தில் இறங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தது. பட் இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அதோடய டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புது வீடியோவில் புது ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.